ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமலா ஃபேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 30 சைஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் என் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஃபோல்டிங் சைடை நம்ம பக்கம் இருக்கணும், டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. பேக் லென்த் வந்து 13.5 இன்ச், நெக்கும் ஷோல்டரும் வந்து 5 இன்ச், ஆம்கோல் 5 இன்ச், ஜஸ்ட் வித் வந்து 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் கர்வ் லைனுக்கு வந்துட்டு 1.2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக அங்கே கர்வ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ண ஹாஃப் இன்ச் விட்டுட்டு அங்கேருந்து நமக்கு வந்து 6.5 இன்ச் இருக்கான்றதை மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவுன்ஸ் இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிகினராக இருக்கவங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்கு வித்து வந்து 2.2 இன்ச் எடுத்துக்கோங்க. நெக்கு லென்த்து வந்துட்டு 7 இன்ச் எடுத்துக்கோங்க, 7.5 இன்ச். இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் பேக் நெக் வந்து ஸ்வீட் அவுட் நெக் ட்ரா பண்ண போகிறேன். ஸ்கேல் வச்சு நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு 1/4 இன்ச் வெளியே இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? அவ்வளோதான், பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து செல்வேஜ் சைடு, ஓப்பன் சைடு இருக்கு இல்லைங்களா, அது நம்ம பக்கம் இருக்கணும். ஓகேவா? அந்த சைடு இப்போ மார்க் பண்ணுறது எனக்கு அந்த ஆம்கோல் லைன் கீழே வரணும் இல்லைங்களா, அந்த கட்டிங் கீழே வரணும், அதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்கும் ஷோல்டரும் 5 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த ஹாஃப் இன்ச்சுக்கு அப்புறம் 5 இன்ச் மார்க் பண்ணணும். ஓகேவா? ஆம்கோலுமே 5 இன்ச் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஆம்கோல் கர்வ் லைன் வந்து ஹாஃப் இன்ச் கொடுங்க. நார்மலாக 3 டாட் பிடிக்கிற ப்ளவுஸ்க்கு வந்துட்டு 1 இன்ச் கொடுப்போம். பிரின்சஸ் கட்டுங்கிறதுனால நம்ம ஹாஃப் இன்ச் கொடுக்குறோம். ஓகேவா? ஷோல்டர் ஜாயினுக்கு ஹாஃப் இன்ச் விட்டுட்டு அங்கேருந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து ஒன் சைடு 6.5 இன்ச் வருது, அது மார்க் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். நெக்கு வித்து வந்து 2.2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட லென்த் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு பாக்ஸ் மாதிரி லைன் போட்டுட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே நெக்கு ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 3 இன்ச். ஓகேவா? நம்மளோட டாட்டோட லென்த்து வந்துட்டு 9.5 இன்ச், ஃப்ரண்ட் லென்த்து ஃபுல்லாகவே வந்து 14 இன்ச். ஓகேவா? இது வந்து லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம டாட்டோட லென்த்து வந்துட்டு 9.5 இன்ச், டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 3 இன்ச். ஓகேவா? இது வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். இது வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. ஃபிட்டிங் வந்துட்டு ஷேப்புமே கரெக்டாக இருந்தது. இதை நீங்களும் இதேமாரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அவுட்லுக் நல்லா வந்திருந்தது. அவ்வளோதான். அது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கான லைன், அது பக்கத்தில் இருக்கிறது சீம் அலவன்ஸ்க்கான லைன். ஓகேவா? இதில் டாட் வந்து 1.2 இன்ச் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? 1.2 இன்ச் தான், 1.5 கூட கிடையாது. 1.2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் லெக் வந்து 12 இன்ச். ஓகேவா? அந்த 12 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு, ஐ மீன் லென்த்து வந்து 12 இன்ச், அந்த 12 மார்க் பண்ணி அங்கேருந்து இந்த ஷேப் கொடுத்து நம்ம இதை ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? புரியுதுங்களா? உங்களுக்கு இதில் எதாவது புரியலன்னா இதை இந்த இடம் மட்டும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஓகேவா? ஹாஃப் இன்ச் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மேலே லைன் போட்டுட்டு இங்கேருந்து இப்படியே கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட் இவ்வளோ தான். உங்களுக்கு இது நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், 95% பர்ஃபெக்டாக வந்துடும். அப்படி உங்களுக்கு சப்போஸ் இதில் ஏதாவதுன்னா லைட்டாக லூஸ் மட்டும் கொடுங்க. ஓகேவா? இவங்களோட ஆம்கோல் லைன் வந்துட்டு டோட்டலாக 13 இன்ச். அது வந்து நான் 12.5 இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணி அது அப்படி வச்சுருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. என் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த இதுலேயே வந்துட்டு 38 சைஸ் பிரின்சஸ் கட் பேட்டர்ன் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு இது என்னென்னா, நான் ஸ்லீவ் வந்துட்டு பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறேன். அந்த பஃப் ஸ்லீவோட பேட்டர்னும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சிங்களா? இப்போ ஸ்லீவுக்கு வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ்வலாக எப்படி போடுவோமோ அதேமாரி போட்டுட்டு ஸ்லீவ் லென்த் வந்து உங்களுக்கு 11 இன்ச் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். லைனிங் ப்ளவுஸுங்கிறனால 1 இன்ச் விட்டால் போதுமானது. இப்போ வந்து இதில் அந்த ஸ்லீவ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் லென்த் 12 இன்ச் மார்க் பண்ணிட்டு அங்கே டவுன் வைப்போம் இல்லைங்களா, அது வந்து 2.7 இன்ச் வைங்க. 12 இன்ச் 2.7 இன்ச் மார்க் பண்ணிட்டு இங்கே ஆம்கோல் ரவுண்ட் வந்து 6.5 இன்ச் இல்லைங்களா, அது மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் நம்ம எப்பயும் ட்ரா பண்ணுற மாதிரி ஸ்லீவ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஸ்லீவ் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த அந்த 12 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கேருந்து 2.5 இன்ச் மேலே ட்ரா பண்ணிக்கோங்க. அங்கேருந்து இப்போ மறுபடியும் இங்கே ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆம்கோல் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து இதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? இங்கேருந்து இப்படி மேலே எடுத்துகிட்டு வரணும். மறுபடியும் இன்னொரு தடவை ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இப்படி இப்படி ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஸ்லீவ் முடிஞ்சிச்சு. இதை கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மேலே ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க, இங்கே ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த நாச்சஸ் போட்டிங்கன்னா தான் நம்ம இங்கேருந்து கேதரிங் வைக்க கரெக்டாக இருக்கும். நான் இங்கே ஃப்ளீட் வைக்கல, கேதரிங் தான் வைக்கிறேன். ஓகேவா? இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.